கடல் காற்றாலைகள் கன்னியாகுமரி முதல் நாகப்பட்டினம் வரை காற்று வளம் 35 ஜிகாவாட் உள்ளது தேசிய காற்று சக்தி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. மாநில மின் பரிமாற்ற STU மூலம் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் என்ற விகிதத்தில் 2000 மெகாவாட் கடல் காற்று மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றன. அதேபோல புனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை 47 புனல் மின் நிலையங்களில் 2323 மெகாவாட் நிறுவுதிறன் மூலம் 2021-25 மார்ச் வரை 20,224 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. மோயார் புனல் மின் நிலையத்தினுடைய உற்பத்தி அலகு 12 மெகாவாட்டிலிருந்து 14 மெகாவாட்டாக உயர்த்தி 11/12/2024 முதல் கூடுதலாக மின் கட்டமைப்புடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் புனல் மின் நிலையங்களுடைய மின் உற்பத்தி 2021-25 வரை 4 ஆண்டுகளில் மத்திய மின் ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 15,499 மில்லியன் யூனிட். ஆனால் உற்பத்தி என்பது 20,224 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து சாதனையை படைத்திருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் 2022-23 அதிகபட்சமாக மின் உற்பத்தி 6,174 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. கொல்லிமலை புனல் மின் திட்டம் 80% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் 77% முடிக்கப்பட்டன. 2 திட்டங்களும் 2025-26 ஆண்டுகள் முடிக்க திட்டமிடப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளன. மிக குறைந்த செலவில் மின் உற்பத்தி என்பது புனல் மின் திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முதலமைச்சர்கள் புனல் மின் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள். அந்த வகையில் 14,500 மெகாவாட் திறன் கொண்ட 15 திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மற்றும் ஒரு மைல்கல் ஆகும். இணை உற்பத்தி மின் நிலையங்களை பொறுத்தவரை மாநிலத்தில் உள்ள 10 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் இணை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவ திட்டமிடப்பட்டு மொத்தம் 183 மெகாவாட் மின் உற்பத்தி திறனை அடைவதை நோக்கமாக கொண்டு தற்பொழுது வரை 108 மெகாவாட் திறன் கொண்ட 7 இணை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. 12 மெகாவாட் தருமபுரி, 15 மெகாவாட் MR கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 2 மின் திட்டங்களும் திட்ட இயக்க பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 5 ஆலைகளில் பிப்ரவரி 2026க்குள் உற்பத்தியை தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பசுமை எரிசக்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய தேவைகளை உணர்ந்து முதலமைச்சர்கள் மின்கலன் ஆற்றல் சேமிப்பு என்ற ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கி இந்த மின்கலன் ஆற்றல் சேமிப்பின் மூலமாக 1000 மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக 4000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு திட்டத்தை நிறுவுவதற்கும் மின்சார வாரியம் திட்டமிட்டிருக்கின்றன.